குரூப் 4 தேர்வு எழுதிய தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது 2024ஆம் ஆண்டு குரூப் 4 தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கு 7ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைச்சிருக்காங்க. ஸோ யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனக்காவலர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் 2 ஓகேங்களா. இந்த பதவிகளுக்கு காலி பணியிடங்களை நிரப்புறதுக்காக 7ஆம் கட்ட மூல சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம், அதாவது 7/7/2025 நடைபெற இருக்குது. ஓகேங்களா. அது எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எண் 3 தேர்வாணைய சாலை. ஸோ அங்கே தான் நடக்க இருக்குது, சென்னையில். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் கோட்டை ரயில் நிலையம் அருகில் அந்த ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த மூல சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்ட தேர்வர்களுடைய பட்டியலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக tnpc.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வந்து வனக்காவலர் அவங்க வந்து 1:2 ரேஷியோவில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் சுருக்கெழுத்து தட்டச்சர் 2 அவங்க வந்து ஏற்கனவே கலந்தாய்வில் கலந்துக்கிட்டீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா கலந்துக்க தேவையில்ல. கலந்துக்காதவங்க அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க மட்டும் கலந்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சுருக்கெழுத்து தட்டச்சர் வந்து 1:5 ரேஷியோவில் செலக்ட் பண்ண இருக்காங்க. ஓகேங்களா. யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க, யார் யாரெல்லாம் இது சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி உங்கள் செல்லுக்கு ஒரு மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும். இல்லைன்னா உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புவாங்க. ஓகேங்களா. ஒன்று உங்கள் செல்லில் மெசேஜ் வரும், இல்லைன்னா மெயில் அனுப்புவாங்க. இது 2 மூலயமா தான் அனுப்புவாங்க. கண்டிப்பாக தபால் மூலமாக எதுவுமே அனுப்ப மாட்டாங்கன்றதை தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு யாரெல்லாம் அழைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பணி நியமனம் வழங்கப்படும் அப்படின்றதில் எந்த ஒரு உறுதி கிடையாது. இது சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டும்தான் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக யாராவது எழுதியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை tnpc.gov.in வெப்சைட்டில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இருந்ததுன்னா போய் அட்டன் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நம்பர் ஏதாவது அங்கே இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் தகவலை தெரிவிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.